ரெயின் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இது ரெயின் டிவி வழங்கும் அரசியல் கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஆசிரியர்கள் ஏன் போராடுகிறார்கள், ஆசிரியர்களின் போராட்டம் இந்த காலத்தில் தேவையா என்கின்ற விடயங்களோடு உங்களை நாம் சந்திக்கின்றோம். நிகழ்ச்சி தொகுப்பு ஜிஜிஐ ஜபீன் முகமது, உங்களுடன் இணைந்திருக்கும் நான் பதிமனா ஃபஷா. மாணவர்களே, பெற்றோர்களே, கண்டிப்பாக இந்த பதிவை அவதானியுங்கள். இன்று ஆசிரியர்கள் பலர் கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டங்களில் ஈடுபடுகின்றதை பலரும் ஊடகங்கள், சமூக வலைதளங்களினூடாக அறிந்திருப்பீர்கள். அவர்களின் போராட்டங்கள் தொடர்பாக பல தரப்பினரும் விமர்சிக்கின்றார்கள். விமர்சனங்களை முன்வைக்கின்ற பலருக்கு ஆசிரியர்களின் கோரிக்கை பிரச்சினை என்னவென்றே தெரியாது. நாம் அறிந்த மட்டில் அவர்களின் கோரிக்கை மிக நியாயமானதே. சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட சில விடயங்களை வைத்தே நாமும் அவர்களின் கோரிக்கை என்னவென்று ஓரளவு தெரிந்து கொண்டோம். அவர்களின் பிரதான கோரிக்கை 23 வருடங்களாக 1997 முதல் ஏற்படுத்தப்பட்ட சம்பள அளவு திட்ட முரண்பாட்டை நீக்குமாறு என்பதாகும். எம்மில் பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சம்பளத்தை அதிகரிக்கத்தான் போராடுகிறார்கள் என்று. ஆனால் உண்மை அவ்வாறல்ல. அவர்களுக்கு உரித்தானதைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். அரசு தொழிலில் அவர்களின் தொழிற்துறை, சேவைத்துறைக்கேற்ப அவர்களின் சம்பள அளவு திட்டங்கள் மாறுகின்றன. அதேவேளை குறிப்பிட்ட ஒரு தொழிலிலே அவர்களின் தரங்கள், தொழிற்காலங்களுக்கு ஏற்பவும் சம்பள அளவு திட்டங்கள் மாறுகின்றன. 1997 முதல் ஏற்படுத்தப்பட்ட முரண்பாடு காரணமாக உண்மையாக அவர்கள் பெற வேண்டிய தொகையை விட குறைவான ஒரு தொகையைத்தான் 23 வருடங்களாக பெற்று வருகின்றார்கள். இதை இன்னும் சற்று விரிவாக கூறுவதாயின், நீங்கள் ஒரு வீட்டை, கடையை வாடகைக்கு 23 வருடங்களுக்கு முன்னொருவருக்கு கொடுத்துள்ளீர்கள். அவர் பொருந்திய தொகையை விட 10% குறைவாக கடந்த 23 வருடங்களாக உங்களுக்கு தருகிறார். அதே நேரம் வாடகை தொகையும் 23 வருடங்களாகவும் ஒரே தொகையாகவும் இருக்காது. அதிகரிக்கின்ற வாழ்க்கை செலவிற்கு ஏற்ப வாடகை தொகையையும் நீங்கள் அதிகரித்து கொண்டே செல்வீர்கள். உங்களுக்கு வர வேண்டிய அந்த வாடகை தொகை அதிகரிப்பிற்கேற்ப வாடகை தொகையின் 10% அதிகரித்து கொண்டே செல்லும். இவ்வாறான ஒரு நிலைதான் ஆசிரியர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஒரு உதாரணம் கூறுவதாயின், நீங்கள் குறிப்பிட்ட ஒரு தொகை மாதாந்த சம்பளத்திற்கு ஒரு நிறுவனத்தில், கடையில் 23 வருடங்களுக்கு முன் இணைந்துள்ளீர்கள். ஆனால் உங்கள் முதலாளி பொருந்திய தொகையை விட குறிப்பிட்ட வீதம் 10% என எடுத்துக்கொள்வோம், உங்களுக்கு குறைவாகவே தருகின்றார். இவ்வாறு 23 வருடங்களாக நடப்பதை நீங்கள் சும்மா விட்டு விடுவீர்களா? மேலும் கணித்தலுடன் கூறுவதாயின், உங்களது ஆரம்ப சம்பளம் 20,000-உடன் 23 வருடங்களுக்கு முன் ஒரு தொழிலில் இணைந்துள்ளீர்கள். அதேவேளை 5 வருடங்களுக்கு ஒரு முறை உங்கள் சம்பளம் 5,000 ரூபாவினால் அதிகரிக்கின்றது எனவும் வைத்துக் கொள்வோம். அத்துடன் ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக உங்களுக்கு வரவேண்டிய சம்பளம் 10% குறைவாகத்தான் கிடைக்கிறது என வைத்துக் கொள்வோம். முதல் 5 வருடங்களில் நீங்கள் இழக்கும் தொகை 120,000, அடுத்த 5 வருடத்தில் 150,000, அடுத்த 5 வருடத்தில் 180,000, அடுத்த 5 வருடத்தில் 210,000, இறுதி 3 வருடத்தில் 144,000. ஆகவே 23 வருடங்களில் நீங்கள் இழக்கும் மொத்த தொகை 804,000. இத்தொகையை சும்மா விட்டு விடுவீர்களா? இப்பொழுது சொல்லுங்கள், ஆசிரியர்களின் போராட்டம் நியாயமானதா இல்லையா? மேலே காட்டிய கணக்கு ஒரு உதாரணத்திற்கு. அதைவிட கூடுதலான தொகையை ஒவ்வொரு ஆசிரியர்களும் இழந்துள்ளார்கள். அத்தொகை அவர்களின் தரங்கள், தொழிற்கால அளவுக்கு ஏற்ப வேறுபடுகின்றது. மேற்படி சம்பள அளவு திட்ட முரண்பாடு காரணமாக தற்போது ஒவ்வொரு ஆசிரியர்களும் அதிபர்களும் அவர்களின் தரங்களுக்கு ஏற்ப தாம் பெற வேண்டிய தொகையை விட சுமார் 9,000 முதல் 31,000 ரூபாவிற்கு இடைப்பட்ட ஒரு தொகையை ஒவ்வொரு மாதமும் குறைவாகவே பெறுகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் அவர்களின் அத்தொகையை 23 வருடங்களாக மாறி மாறி வரும் அரசாங்கங்கள் சூறையாடியுள்ளது. இந்த முரண்பாட்டை தான் நீக்குமாறு அவர்கள் வேண்டுகிறார்கள். அதுவும் அவர்களுக்கு உரித்தான 23 வருடங்களாக சூறையாடப்பட்ட லட்சக்கணக்கான பணத்தை தருமாறு அவர்கள் கேட்கவில்லை. மாறாக அடுத்த மாதத்திலிருந்து சரி, இப்பிரச்சனையை தீர்த்து அவர்களுக்கு உரித்தான சம்பளத்தை அடுத்த மாதம் தொடக்கம் சரியாக தருமாறு தான் வேண்டுகிறார்கள். ஒரு ஆசிரியரின் சமூக வலைதள பதிவுகளிலிருந்து கிடைத்த தகவல்களை மேலும் தெளிவுக்காக இங்கே நாம் தொகுத்து வழங்குகிறோம். அவ்வாசிரியர் 2011 8ஆம் மாதம் 19ஆம் தேதி முதல் ஆசிரியராக நியமனம் பெற்றுள்ளார்.
அன்றிலிருந்து முதல் 3 வருடங்கள் 2014 8ஆம் மாதம் 19ஆம் தேதி வரை ஒவ்வொரு மாதமும் 10,304 ரூபாய்க்கு குறைவாகவே கிடைத்துள்ளது. ஆகவே 3 வருடங்களில் அவர் இழந்த தொகை 370,304 ரூபாய். 2014 8ஆம் மாதம் 19ஆம் தேதி தொடக்கம் 2021 7ஆம் மாதம் 19ஆம் தேதி மாதம் வரை 6 வருடங்களும் 11 மாதங்களும் ஒவ்வொரு மாதம் அவர் இழந்தது 14,315 ரூபாய். ஆகவே அவருடைய நியமனம் முதல் இன்று வரை அரசாங்கங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டிய தொகை, அதாவது ஒவ்வொரு அரசாங்கமும் ஆசிரியர்களை ஏமாற்றிய மொத்த தொகை 15,59,089 ரூபாய். இவ்வாசிரியர் அரசாங்கத்திடம் அந்த 15 லட்சத்தை கேட்கவில்லை. அடுத்த மாதம் தொடக்கம் அவருக்கு உரித்தான 14,315 ரூபாவை சம்பளத்துடன் சேர்க்குமாறு அவர்களின் நியாயமான கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துள்ளனர். இவற்றை முழுமையாக பார்த்து விளங்கியவர்கள் ஆசிரியர்களின் போராட்டத்தை இனி கொச்சைப்படுத்த மாட்டார்கள் என நினைக்கின்றோம். அவர்கள் 23 வருடங்களாக இதற்காக போராடுகிறார்கள். மாறி மாறி வரும் அரசாங்கங்களின் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாற்றப்படுகிறார்கள். எம்முடைய பார்வையில் இனியும் அவர்களை இலக்குவில் ஏமாற்ற முடியாது. அவர்கள் 23 வருடங்களாக ஏமாறி அனுபவம் பெற்றுள்ளார்கள். சிலர் இச்சந்தர்ப்பம் போராட பொருத்தமற்றது என்றும், இன்னும் சிலர் ஆசிரியர்களுக்கு விடுமுறை ஓய்வு நேரம் அதிகம் என்றும் ஆசிரியர் தொழிலை கேவலப்படுத்துகிறார்கள். அவ்வாறான விமர்சகர்களுக்கு ரென் டிவியின் அரசியல் கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் அடுத்த பதிவில் நீங்கள் உங்களுக்கான விளக்கத்தினை எதிர்பாருங்கள். இந்த ஆசிரியர்கள் செய்வது தொழில் அல்ல, சேவை என்ற விடயத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆசிரியர்கள் ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒரு படிக்கல்லாகத்தான் திகழ்கின்றார்கள். இனியாவது ஆசிரியர்களின் உன்னத சேவையினை உணர்ந்து கொள்வோம். நிகழ்ச்சி தொகுப்பு GGI ஜபின் முகமது மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாத்திமா நஃபாஷா.